திரு உதயநிதி அவர்கள் மேலே நேற்று பேசுனதுக்கு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இன்றைக்கி வழக்கு போட்டிங்கல்ல, ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணையிலிருந்து டெல்டாவுக்கு என்ன பண்ணிருக்கணும், தண்ணி திறந்து விட்டுருக்கணும். ஸோ அப்போ நீங்கள் இவ்வளோ அவசரமாக சுப்ரீம் கோர்ட் போய் நீங்கள் கேஸ் போட்டிருந்தீங்க அப்படின்னா உண்மையாகவே உங்களுக்கு ஒரு நாலேஜ் இருக்குது, ஒரு நாலேஜ் உள்ள முதலமைச்சர் அப்படின்னு சொல்லலாம். நாலேஜ்னா ரொம்ப பெரிய வார்த்தை, நிறைய பேருக்கு புரியாமல் இருக்கும். அறிவு இருந்துச்சு, நாலேஜ் அப்படின்னா அறிவு கூட சொல்லலாம். அறிவு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிருப்பீங்க, கேஸ் எடுத்துகிட்டு போய் அப்போ போட்டு அந்த மக்களுக்கு தண்ணியை திறந்து விட்டுருப்பீங்க. பட் ஆனால் நீங்கள் அப்போ பண்ணாமல் உங்களுடைய ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இப்போ திமுக வழக்கு போட்டதுக்கப்புறம் நீங்கள் போயிட்டு கேஸ் போட்டிருந்தீங்க இல்லையா, இதுலேயே உங்களுடைய அறிவு லட்சண கூந்தல் என்ன அப்படின்றது மக்களுக்கு நல்லா தெரியும், அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு நல்லா தெரியும், விவசாயிகளுக்கு நல்லா தெரியும். பட் ஆனால் உங்களுக்கு ஒரு கூந்தலும் தெரியாது அப்படின்றது இந்த நடவடிக்கையிலேருந்து மக்கள் எல்லாமே புரிஞ்சுப்பாங்க. நானும் புரிஞ்சுக்கிறேன். கூந்தல் அப்படின்னு சொன்னதுக்காக என்ன கைது பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, இதை விட ஆதவர்ஜனா சொன்னார் பார்த்தீங்களா ஒரு விஷயம், முட்டாள் முதலமைச்சர், அது 100% உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா கூந்தல்ன்றது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அழகிய தமிழ்ச்சொல், பல இலக்கியங்களில் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ அதனால் அந்த வார்த்தையை சொல்லி நான் உங்களை விமர்சிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சந்தோஷம் தான் படணும். சரியா? பாய்.